வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஏசி ஜெனரேட்டர் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்க்கலாம். ஏசி ஜெனரேட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு பிரின்சிபிள் பார்ப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது மேக்னெட்ஸை பயன்படுத்தி அங்கே ஒரு இண்டக்ஷனை ஏற்படுத்துவோம். ஓகேங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்ஸை பயன்படுத்தி ஒரு ரொட்டேஷன்ஸ் மூலிமா நம்ம அந்த இண்டக்ஷன்ஸை ஏற்படுத்துவோம். அதனால தான் இங்கே பிரின்சிபல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இங்கே பாருங்கள், ரெண்டு மேக்னெட் இருக்குங்களா? இந்த ரெண்டு மேக்னெட் நடுவில் இந்த காயிலை நம்ம சுற்ற விட்டு அதுலேருந்து ஒரு இண்டக்ஷன் ஏற்படுத்துவோம், இண்டக்டன்ஸ். ஸோ அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கான்செப்ட் தான் இங்கே பயன்படுது பிரின்சிபல். அண்ட் ஏசி ஜெனரேட்டர் கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் என்னது? இந்த காயில் சுற்றுது இல்லையா, அதான் மெக்கானிக்கல். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன வருது? கரண்ட் வருது, அதான் எலக்ட்ரிக்கல். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது தான் வந்து இந்த ஏசி ஜென்ரேட்டரோட வேலை. ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்ப்போம். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒன்றுமே இல்லை. இந்த காயில் சுற்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்பட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க போகுது. ஆஸ் த காயில் ரொட்டேட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. அப்போது இந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகுது. எதுக்கு இடையில்? ரெண்டு மேக்னெட்டிக் இடையில், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இடையில் அந்த காயில் ரொட்டேட் ஆகுது. த எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் த லூப் இஸ் ஏ காஸ் தீட்டா. இப்போது இந்த லூப் இருக்குங்க இல்லையா, இது என்னது? ஒரு குறிப்பிட்ட ஏரியா. ஸோ அந்த ஏரியாவுக்கு ஏன்னு வச்சுப்போம். இது என்னது? இது ஹாரிசான்டல். ஸோ ஹாரிசான்டல்னால் காஸ் தீட்டா, அதுக்கு ஆங்கிள். ஸோ ஏ காஸ் தீட்டா. This method of producing a flux change is the principle of operation of simple AC generator. ஒரு ரெண்டு எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு இடையில் ஒரு காயிலை சுற்ற விடுறோம். ஏற்கனவே அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்பட்டிருக்கு. இதனால் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு அங்கே உருவாகுது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள், இது ஒன்றுமே இல்லை இந்த கான்செப்ட். It consists of a coil mounted on a rotor shaft. இந்த காயில் இருக்குங்க இல்லையா, இந்த காயிலை வந்து ஒரு ரொட்டேட்டிங் மிஷின் மூலிமா, அதை ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க இதை. இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ காயில் மவுண்டட் ஆன் ரோட்டார் ஷாஃப்ட். ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் மூலிமா இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அப்படியே அழகாக சுற்றும். த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த காயில் இஸ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பர்பண்டிகுலர் என்னது? இப்போது இப்படி சுற்றுதுன்னா இதுக்கு 90 டிகிரியில் இருக்கணும் அந்த ஆக்சிஸ் ரொட்டேஷன். இங்கே பாருங்கள், 90 டிகிரியில் தானே இருக்குது. இந்த இது இப்படி சுற்றுதுங்களா? ஸோ பர்பண்டிகுலராக இருக்குது. த ரொட்டேஷன் ஆஃப் த காயில் காசஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ இட் டு சேஞ்ச். ஸோ அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் இன் த காயில். அப்போது ஒரு ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில் ஒரு காயிலை சுற்ற விடும்போது அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை உருவாக்கி அதுக்கப்புறமா ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது காயில். ஓகேங்களா? அந்த இஎம்எஃப்பை நம்ம எடுத்துப்போம், எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். இதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, இந்த காயில் ரொட்டேட் ஆகுது இல்லையா ரெண்டு மேக்னெட்டிக் இடையில். ஒவ்வொரு ரொட்டேஷன் அப்பையும் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1. The plane of the armature is perpendicular to the magnetic field. இப்போது இந்த காயில் இப்போ எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேங்களா? பர்பண்டிகுலராக இருக்குது. அப்படி பர்பண்டிகுலராக இருக்கும்போது நம்மளுக்கு கிராஃப் பாருங்கள், 0ல் இருக்குது வேல்யூ. நெக்ஸ்ட் அப்படியே என்ன ஆகுதுன்னா இப்போது பேரல் ஆகுது. ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலர், இப்போது பேரலல். அப்படியே காயில் இப்போது இப்படி இருக்குது. ஓகேங்களா? பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருக்கும்போது கிராஃப் என்ன ஆகுது? பீக்கில் போகுது. ஸோ 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பீரியட் வந்து T/4 டைம் பீரியட். நெக்ஸ்ட் திரும்ப இப்போ என்ன ஆகுது? இப்படி போகுது. எப்படி? 180 டிகிரிக்கு போகுது இப்போது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 0 டிகிரி, அப்புறம் 90 டிகிரி, இப்போ 180. 180ல் போகும்போது திரும்ப என்ன ஆகுது? டவுனுக்கு போகுது, 0th பொசிஷன். அதுக்கு டைம் பீரியட் வந்து T/2. திரும்ப என்ன ஆகுது? இப்போது இன்னொரு ரொட்டேஷன் ஏற்படுது. அதாவது பர்பண்டிகுலர் பேரலல் இந்த மாதிரி மாறிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது 270 டிகிரிக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது ரொட்டேஷன் பண்ணுறோம் 360 டிகிரிக்கு. திரும்ப எங்கே வந்தாச்சு? 0th பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி
ஒவ்வொரு அந்த ஆர்மேச்சரை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் நம்மளுக்கு இந்த கிராஃப் வருது பாருங்கள். ஓகேங்களா, இந்த கிராஃபிலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு டைம் பீரியட் கிடைக்குது. T/4, T/2, 3T/4. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் அந்த டைம். இந்த குறிப்பிட்ட டைமுக்கு அந்த ரொட்டேஷன்ஸ் ஏற்பட்டு நம்மளுக்கு இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ரொட்டேஷன்ஸ் நீங்கள் இந்த பர்பண்டிகுலர், பேரலல், 180 டிகிரி, 270, 316 போட்டுட்டு சும்மா இந்த நார்மல் இந்த ரொட்டேஷன்ஸை மட்டும் வரைஞ்சி காமிச்சிட்டு இந்த கிராஃப் போட்டு காமிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ கிராஃப் நம்ம ஒன்றும் இல்லை, இந்த ரொட்டேஷன்ஸ்க்கு கிராஃப் எப்படி வருது அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சரி, இப்போது இது வரைக்கும் நீங்கள் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது இது ரொட்டேஷன்ஸ் தானே, அப்போ கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், ஆங்கிள்னு ஒன்று இருக்கும். இது என்ன ரொட்டேஷன், ஆங்குலார் ரொட்டேஷன். ஓகேங்களா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. ஒமேகானது ஆங்குலார், அந்த ஆங்குலர் ரொட்டேஷன் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஒமேகா இன்ட்டு டி. ஃப்ளக்ஸ் அட் எனி டைம் டி. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் ஃப்ளக்ஸ் ஏற்படும். ஸோ அதை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு நார்மல் ஃபார்முலா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலானது அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு பி, அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், ஏரியா காஸ் ஆங்கிள். ஏன்னா இங்கே வந்து ஆக்சிஸ் வந்து ஹாரிசான்டல், ஸோ காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் பை பி ஈக்குவல் டு பி ஏ காஸ். இந்த தீட்டாக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா. ஸோ தீட்டாக்கு பதிலாக ஒமேகா டி. ஃபேரடேஸ் லா. ஃபேரடேஸ் லா ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். ஃபேரடேஸ் லா என்ன ஃபார்முலா, ஒரு இஎம்எஃப் ஈக்குவல் டு, அதாவது இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஈக்குவல் டு நெகட்டிவ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு d/b/dt. அதாவது அந்த டர்ன்ஸில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஃப்ளக்ஸு. ஓகேங்களா. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை தான் நம்ம வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். இதான் அந்த ஃபேரடேஸ் லா ஈக்குவேஷன். அதை எடுத்துப்போம். E ஈக்குவல் டு -n d/dt அப்படியே எடுத்து எழுதுங்க. இந்த பை-b இருக்கு இல்லையா, இந்த பை-bக்கு இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன இருக்கு, BA cos ஒமேகா டி. இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும், நல்லா பாருங்கள். -n எழுதியாச்சுங்களா. இந்த BA இதில் ஏதாவது டீன்னு எதனா சிம்பிள் இருக்கா, இல்லை. அப்போ இது கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். இதை எடுத்து வெளியில் போட்டுக்கலாம், NBA. இந்த காஸ் ஒமேகா டீயில் தான் டி இருக்குது, ஏன்னா இங்கே டீயை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டுரும். இந்த BAவை வெளியே அனுப்பிச்சிடலாம். அப்போது -NBA d/dt காஸ் ஒமேகா டி. ஒரு காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், நார்மல் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா. ஒரு காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், இங்கே என்ன இருக்கோ இதை அப்படியே மைனஸ் சைன் போட்டு எழுதிட்டு அகைன் இந்த ஒமேகா டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு ஒமேகா ஒமேகா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒமேகாவை ஃப்ரண்ட்டில் எழுதணும் அப்படி. ஓகேங்களா. ஏன்னா சைன் பக்கத்தில் எழுதக்கூடாது அந்த கான்ஸ்டன்ட்டை. ஸோ NBA மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு NBA ஒமேகா எடுத்து ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு சைன் ஒமேகா டி. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் இந்த ஏசி ஜெனரேட்டரில் உருவாகிற இன்டியூஸ்டு இஎம்எஃப். இந்த இஎம்எஃப் தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் த இஎம்எஃப். த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி, தேர்ஃபோர் த கரண்ட் இஸ் கால்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். நம்மளுக்கு இந்த கிராஃப் பார்த்தீங்களே இப்படியே வந்து இப்படி தானே வந்தது, அதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். கரண்ட் நம்ம வேரி பண்ண பண்ண நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு ஏற்படுது. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 2πv. ஒமேகா என்னது, ஒரு ஆங்குலர் ரொட்டேஷன் தானே இது. ஸோ 2π அங்கே இருக்கிற v என்னது ஃப்ரீக்வன்சி. ஸோ E ஈக்குவல் டு இந்த NBA ஒமேகாலாம் இருக்குது இல்லையா, இந்த NBA ஒமேகா இதுக்கு பதிலாக எப்சிலான் நாட்னு எழுதிக்கலாம். சைன் இந்த ஒமேகாவுக்கு பதிலாக 2πv இந்த t. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ E ஈக்குவல் டு E0 sin 2πvt. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இதுக்கு முன்னாடி இந்த கிராஃபில் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த T/4, T/2, 3T/4 இதெல்லாமே அந்த ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா. அந்த ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த ரொட்டேஷன்னால் இஎம்எஃப் எவ்வளோ தூண்டி விடப்பட்டிருக்குன்னு இன்டியூஸ்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. ஸோ E இஸ் ஈக்குவல் டு E0. E0 ஏன் போட்டோம், NBA ஒமேகாவுக்கு பதிலாக E0 வேணால் இங்கே சைடில் எழுதிக்கங்க. E0 ஈக்குவல் டு NBA ஒமேகாவுக்கு பதிலாக E0 நம்ம எடுத்துக்கிறோம்.
அப்புறம் சைனு இந்த ஒமேகாவுக்கு 2πvன்னு போடுறோம் ஓகேங்களா. ஏன்னா அதில் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால 2πv. ஆங்குலர் அதுதானே, ஸோ 2πv × t முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். ஸ்க்ரீன்ஷாட் டைம், பிரின்சிபல், ஒர்க்கிங் பிரின்சிபல், டயக்ராம் உடைய கண்டினியூவேஷன், கிராஃப் அண்ட் டெரிவேஷன். ஸோ உங்களுக்கு இந்த ஏசி ஜெனரேட்டர் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்பரேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.